ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கோதுமை புட்டு. சப்பாத்தி போட்டு போட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கோதுமை மாவு, சர்க்கரை, தேங்காய் துருவல், உப்பு. ஒரு கடாயில் கோதுமை மாவை போட்டு அது நல்ல ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா அந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சதில் இருந்து பாதி கோதுமை மாவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம விரவ போகிறோம். நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே இடத்துல செட்டில் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை விரவுங்க. துண்டு துண்டாக வர மாதிரி தான் விரவணும். ஃபஸ்ட் நம்ம என்னடா இது துண்டு துண்டாக வருது, இது எப்படி அவங்க புட்டு பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. பட் இது ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்துடும். இந்த கேப்பில் உங்களுக்காக ஒரு குட்டி டிப்ஸ். வீட்டில் சுக்கை உடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அந்த சுக்கை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நல்லா ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஸ்மூத்தான ஒரு பவுட்ரு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ சுக்கை உடைக்கிறதுக்கு இனிமேல் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருந்த மீதி மாவை அதோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதே இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு சாஃப்டான ஒரு புட்டுக்கான கன்சிஸ்டன்சி வரக்கூடிய ஒரு பவுடர் கிடச்சிரும். இந்த பவுடரை நீங்கள் மிக்சியிலேருந்து எடுத்து லைட்டாக கையால் உதுத்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை இட்லி தட்டில் சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 minutes அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். தென் குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கோகோனட் ஃப்ளேக்ஸ் அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.